ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கிற நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பர் சொல்லுகிறாவது. நமக்கு அவர் தானே மீட்பர். அவர் யாருங்க? பரிசுத்தமுள்ள ஆண்டவர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்களா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மளை அழைத்ததே பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க என்பது தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 4:3-7 வாசிக்கிறோம் தேவ பிள்ளையில. அப்ப பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற மீட்பர் உரைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்னா, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மளை பிரயோஜனமுள்ளவனா வைக்கணும்னு விரும்புகிறார். நாம் பிரயோஜனமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதுல உனக்கு நான் போதிப்பேன். நாம் நடக்க வேண்டிய வழியில அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இது பொது மொழிபெயர்ப்பு பைபிள்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகி ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவரும் நானே. பயனுள்ளவற்றை கற்பிக்கிறவர். இன்னைக்கு நம்மளுக்கு பயனில்லாத தேவையில்லாத காரியங்கள் தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யறதுனால, யோசிக்கிறதுனால நம்மளுக்கு நேரம் தான் செலவாகுது, நம்ம பணங்கள் தான் செலவாகுது, நம்முடைய எனர்ஜி தான் செலவாகுது, நம்ம ஆத்துமா நம்முடைய ஆவி தான் பலவீனம் அடைகிறது. அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்படியாவது அவரை போல பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் என்று பிரயோஜனமானவர்கள் உனக்கு போதித்து. ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய பிரயோஜனம் இல்லாத நீங்க நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கீங்களா? அதனால நஷ்டமோ கஷ்டமோ அனுபவிச்சு கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயனுள்ள பிரயோஜனமான வழி உங்களுக்கு போதிக்க போகிறார். அவர் யார்? நல்ல போதகர்ல. சங்கீதலின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அழகா ஆண்டவர் அங்க சொல்லுவார். வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். பாருங்க, உன்மேல எனக்கு கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் அல்லவா? தேவப்பிள்ளையில பிலோமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் குறித்து சொல்லப்பட்ட சாட்சி இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாசிக்க கேட்போம். முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அங்க ஒனேசிம் என்ற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். முன்னே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அவன் முன்னாடி வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா பவுல் சொல்றாரு, இப்பொழுது உமக்கு எனக்கும் பிரயோஜனமானவன். அல்லேலூயா. ஒனேசிம் என்ற வாழ்க்கையை கத்த தலைகீழா மாற்றலையா? உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை எது பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்க. ஒருவேளை நீங்களே உங்களை குறித்து நான் எதுக்குமே யூஸ் இல்லை, நான் பிரயோஜனமற்ற இருக்கிறேன், நான் ஒர்த்லெஸ் பர்சன், ஒருவேளை யூஸ் இல்லாதவன் நான் அப்படின்னு உங்களை நீங்களே நொந்து கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களையும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில, இதை விசுவாசிங்க தேவ பிள்ளையில. நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனம், ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரம். ஆமென். ஆண்டவர்கள் அப்படி மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். அது நம்ம பலத்தால முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ செல்ல வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தர் உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமா மாற்றுவாரு, பிரயோஜனமான காரியங்களை செய்ய வைப்பாரு. அவர் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய பிரயோஜனமான வழியில உங்களை நடத்த அவர் உண்மையில இருக்கிறார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில. கண்களை அப்படி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. பிரயோஜனமானவர்களை எங்களை போதிக்கிற கர்த்தராண்டவரே. அப்பா, யார் ஒருவேளை நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம், பயன்படாத பாத்திரம்னு தங்களையே நொந்து கொண்டு இருப்பாங்கண்ணா, இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமான காரியங்களை போதித்து ஆண்டவரே நல்ல வழியில் நடத்தும்படியே நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மகிமா உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நீங்கள் பிரயோஜனமானவர்கள்.
கர்த்தர் உங்களோடு இருக்கிற தைரியம் போங்க. God bless you.